இயற்கை எழிலும் வரலாற்று பின்னணியும் ஒருங்கே அமைந்துள்ள நெடுந்தீவு பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு மிளிர்கின்றது. இங்கு நெடுந்தீவு என்று சொல்லுகிற பொழுது இங்கு குதிரைகள் வந்து அதிக அளவில் இருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. எனவே தென்னிலங்கையிலிருந்து அதிக அளவான சுற்றுலா பயணிகளும் அதைவிட வெளிநாடுகளிலிருந்து வேறு நாடுகளிலிருந்து வருகிற சுற்றுலா பயணிகளும் இங்கு வருகை தருகிறார்கள். இலங்கை என்ற சுற்றுலாத்துறையை வளர்ச்சி அடைவதற்கான சுற்றுலாத்துறை தொழிலை மேம்படுத்துவதற்காக இவர்களுடைய வருகை ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக நெடுந்தீவிலிருந்து கந்தசாமி தருகன். ஒல்லாந்தர்களினால் டெல்ஃப் என அழைக்கப்பட்ட இந்த தீவு இலங்கையின் வடபகுதியில் உள்ள தீவுகளிலேயே பரப்பளவில் மிகவும் பெரியது. கடல் கடந்து நாம் கால் பதிக்கும் இந்த மண்ணில் காலடி வைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் ஆச்சரியங்கள் நம்மை வரவேற்கின்றன. நெடுந்தீவின் முதன்மை அடையாளமாக ஒல்லாந்தர்களின் ஆட்சி காலத்தில் இங்கு கொண்டுவரப்பட்டு இன்று வரை காடுகளிலே சுதந்திரமாக உலாவித் திரியும் காட்டு குதிரைகள் ஆகும். போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் இங்கு கொண்டுவரப்பட்ட குதிரைகளின் வழித்தோன்றல்கள் இன்றும் இந்த தீவின் பூர்வ குடிகளாக சுதந்திரத்தின் அடையாளமாக வலம் வருகின்றன. இந்த தீவின் 1846 ஹெக்டேயர் நிலப்பரப்பு டெல்ஃப் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டு வனஜீவராசிகள் திணைக்களத்தால் இந்த குதிரைகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. 16ஆம் நூற்றாண்டில் அரேபிய வணிகர்களால் நடப்பட்டதாக கருதப்படும் பாவோபாப் எனப்படும் பிரம்மாண்டமான பெருக்கு மரம் இங்கு கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. நெடுந்தீவின் தென்கிழக்கு கரையில் நீலக்கடலை நோக்கியவாறு கம்பீரமாய் நிற்கின்றது ராணியின் கோபுரம். ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த வெளிச்ச வீடு அந்த காலத்தில் கப்பல்களுக்கு வழிகாட்ட பயன்படுத்தப்பட்டதாக இன்றளவிலும் பேசப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். பவளப்பாறை கோட்டையின் சிதைவுகள், வளரும் கல், ராட்சத காலடி சுவடு ஒல்லாந்தர்கள் செய்தி பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தியதாக நம்பப்பெறும் புறா கூண்டு கோபுரம் என நெடுந்தீவின் ஒவ்வொரு அங்குலமும் ஒரு வரலாற்று பக்கமே. And I really enjoy this place. I found it very authentic, very warm. I like the people here. I like the food. තරම හරි ලස්සන ප්‍රදේශයක් මෙහි. මේ රටේ තියෙන ගොඩක් අයට ඇවිල්ලා විනෝද වෙන්න පුළුවන්. බලන්න දේවල් ගොඩක් තියෙනවා. තරම ලස්සනයි. අපි ජීවත් වෙන කොළඹ ප්‍රදේශවල ගොඩක් වෙනසක් තියෙනවා. நெடுந்தீவு மீது அக்கறை கொண்டு எங்கள் நெடுந்தீவு பொருளாதாரம் மீது அக்கறை கொண்டு இந்த புதிய அரசாங்கம் இந்த கவனத்தை மண் மீது ஈர்க்க வேண்டும் என்று நெடுந்தீவு மக்கள் சார்பாக உங்களை அன்போடு கேட்டு நிற்கிறேன். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் நெடுந்தீவுக்கு வருகை தருகின்ற உல்லாச பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வடமாகாண சுற்றுலா அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தை விட இவ்வருடம் நெடுந்தீவுக்கு வருகை தருகின்ற உல்லாச பயணிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 37.5% அதிகரித்து காணப்படுகின்றது. இது ஒரு வெற்றி, யாழ் மாவட்டத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் இதைவிட வருங்காலத்தில், அதாவது 2027 ஒரு இலங்கையின் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் டெஸ்டினேஷனா மாற்றுவதற்கு சகல முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் இலங்கை அரசாங்கம் குத்தகை அடிப்படையில் ஒரு போட்டை வாங்கி எங்களுடைய இந்த குறிகாட்டுவான் நெடுந்தீவுக்குரிய பயண போக்குவரத்தை இலகுவாக்குவதற்கு நாங்கள் சகல முயற்சிகளையும் எடுத்துள்ளோம் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நவீன உலகின் இரைச்சல்களில் இருந்து விடுபட்டு வரலாற்றின் மடியில் சில மணி நேரங்கள் மகிழ்ச்சியாக வாழ நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக நெடுந்தீவு ஒரு சொர்க்காப்புரியே.